தாவேக்கா, பாமக கூடுதல் நெருக்கம் காட்டுது. இதுக்கு பின்னாடி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சில அரசியல் கேமும் ஆடுறாரு அப்படிங்கிறாங்க. என்னன்னாங்க, அதுக்கு முன்னாடி என்ன வகையில 2 பேரும் நெருக்கம் காட்டுறாங்கன்னு பார்த்துடலாம். சமீபத்தில சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்த முன்னெடுத்தாங்க பாமக. அதற்கு தாவேக்காவும் ஆதரவு குடுத்திருந்தாங்க. இந்த நிலையில அதில போடப்பட்ட அந்த தீர்மானத்தை எடுத்துட்டு போய் முதலமைச்சர நேர்ல சந்தித்து அந்த தீர்மானத்த குடுத்திருந்தாரு பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி. அதன் தொடர்ச்சியாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது நடத்தி முடிச்ச உடனே தமிழ்நாடு அரசாங்கம் சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்துவாங்க அப்படின்னு ஆளுநர் உரையிலையும் வெளிப்பட்டது இல்லையா? இது எல்லாமே பாமக பாசிட்டிவா பார்க்குது. அதை ஒட்டி தான் ஆகா ஓகோன்னு தாவேக்காவை புகழ்ந்தபடி இருக்காங்க. அதே நேரத்தில் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் தனி மெஜாரிட்டி இன்னும் கிடைக்கல. இதை ஒட்டி தான் கூட்டணி ஆச்சு அப்படின்னும் முன்னெடுத்தாங்க. தனி மெஜாரிட்டிக்காக சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. உதாரணமாக சொன்னா அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் சிலர் ராஜினாமா செஞ்சுட்டு இந்த பக்கம் வந்தாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் 2 இடதுசாரிகளும் அப்புறம் விசிகாவும் இதற்கு விமர்சனங்கள் முன் வச்சாங்க, கண்டனங்களை பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ அவங்க தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் குடைச்சல்கள் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு பக்கம் பாமகவுக்கு இப்படி க்ரீன் சிக்னலும் காட்டிகிட்ருக்காங்க தாவேக்கா. அப்போ நீங்கள் ஓவராக உங்கள் கையை உயர்த்துனீங்கன்னா நாங்கள் இந்த சைடு ஆதரவை எடுத்துப்போம் அப்படின்னும் ஒரு கேம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.